நம்ம தளபதி ஒரு ஜெனரேஷனோட தப்பான பிலீஃபை டோட்டலா பிரேக் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என் ப்ரொஃபைல் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு பக்காவான டிவிக்கு சப்போர்ட்டர். பட் இருந்தாலும் ஜெனரேஷன் வைஸ் ஜெனரேஷனா மக்கள் ஒரு தனிப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு புது மனிதரை நம்பி எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க? மேபி இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த ஒரு எலெக்ஷன்ல வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத டிவிக்கே சப்போர்ட்டரான நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். பட் அப்படிலாம் கிடையாது. ஒரு தனி மனிதர், அதுவும் ஒரு விஜய் மாதிரி ஒரு மனிதர் வந்து நினைச்சா கண்டிப்பா அந்த வரலாற்றை வந்து மாத்த முடியும் அப்படின்றத நம்மளோட தளபதி சூப்பரா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் நான் வந்து ஸ்டோரி போட்டதை வந்து பார்த்துட்டு எப்படி உங்க வீட்டுல வந்து ஓகேவா, உங்க வீட்டுல எப்படி வந்து நீங்க டிவி கேக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் எங்க அம்மாவோட ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. ஸோ ஃபேமிலி எல்லாருமே வந்து டிவிகேக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருந்தோம். அண்ட் எங்களது வந்து கொளத்தூர் தொகுதி. பட் இருந்தாலும் தளபதியோட காஸ்டியூம் அந்த ஒரு ஆட்டையர் வந்து போட்டுட்டு தான் நான் போய் வந்து ஓட் போட்டுட்டு வந்தேன். இட் ஃபீல்ஸ் லைக் எ பர்சனல் வின். ஸோ லிட்டரலி வந்து நானும் இல்லை என் ஃபேமிலியில யாரோ வந்து ஜெயிச்ச மாதிரி வந்து எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஹாப்பியான நேரத்துல இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை நாம ஃபாலோ பண்றோம் அப்படின்றத தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்றோம் அப்படின்றதுனால நாம வந்து எனிமீஸ் கிடையாது அப்படின்றத கொஞ்சம் வந்து மைண்ட்ல நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான். ஸோ நெக்ஸ்ட் அந்த மொமெண்ட்ல பார்க்கலாம். உங்க விஜய் உயிர் வரனா